அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஸ்வஸ்தியா ஓய்வு பெற்றோர் குடியிருப்பில் வசிக்கும் மூத்த குடிமக்களால் தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கி வரும் ஒளி காட்சி பகவத்கீதை வாழ்க்கை பாதை என்னும் தொடரின் 4 அத்தியாயங்களை இதுவரையிலும் நீங்கள் கண்டு கழித்திருப்பீர்கள். 5வது அத்தியாயம் வெளியிடுவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. தாமதத்திற்கு வருத்தம் தெரிவித்து 5வது அத்தியாயத்திற்கு உள்ளே செல்ல உங்களை எல்லாம் அழைக்கிறேன். வணக்கம். பாரத கீதை வாழ்க்கை பாதை பகுதி 5. இப்பகுதியில் பகவான் கிருஷ்ணர் மனிதன் செய்யும் செயலை பற்றியும் அதன் சிறப்பை பற்றியும் நமக்கு விளக்குகிறார். அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் செயலை துறப்பது நன்மையா அல்லது பக்தியுடன் செயலாற்றுவது நன்மையா என்ற கேள்வியை கேட்கிறான். அதற்கு கிருஷ்ணர் விளக்குகிறார். குந்தியின் மகனே, நான் சொல்வதை கேள். நீ கேட்டுள்ள இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் ஒன்று, செயலை துறப்பதை விட பக்தியுடன் செயலாற்றுவதே சிறந்தது. அதே சமயம் தான் செய்யும் செயல்களில் விருப்பு வெறுப்பு இல்லாதவனே துறவியாவான். ஆனால் எவ்வித இறை உணர்வும் இல்லாமல் வெற்றி செயல்களை செய்பவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். செய்யும் செயல்களை பக்தி உணர்வுடன் செய்தால் அவன் இறைவனை விரைவில் அடைவான். உள்ளத்தையும் புலன்களையும் அடக்கி பக்தியுடன் செயல்களை செய்பவனை அனைவரும் நேசிப்பர். மேலும் ஒருவன் எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் தனது கடமைகளை செய்து பலனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறவன் தாமரை இலையை போன்று இருப்பான். தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் அதன் மேல் தண்ணீர் ஒட்டாது. அதுபோல் கடவுளுக்கு அனைத்தையும் சமர்ப்பணம் செய்பவனை எந்த பாவ விளைவுகளும் அண்டாது. இறைவனிடம் எவனொருவன் பக்தியுடன் இருந்து தனது கடமையை செய்கிறானோ அவனுக்குள் பூரண அமைதி குடியேறும். ஆனால் இறைவனிடம் தன்னை அர்ப்பணிக்காதவன் பேராசையை அனுபவித்து அதனால் வரும் தீய பலன்களையும் அனுபவிக்கிறான். அவனது செயலால் வரும் பாவ பலன்களை கூட கடவுள் கூட ஏற்பதில்லை. அவனது அறிவோ அறியாமையினால் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த அறியாமையே ஒருவனின் மனமயக்கத்திற்கு காரணமாகும். காலை கதிரவன் தனது ஒளி கிரணங்களை பரப்பி இருளை நீக்கி வெளியெல்லாம் ஒளியை வீசுகிறான். அதுபோல ஞான ஒளியானது அறியாமை இருளை நீக்குகிறது. ஒருவன் தனது புத்தியை, மனதை, நம்பிக்கையை கடவுளிடம் நிலைநிறுத்தும் போது அவன் வாழ்வில் எல்லா வகையான களங்கத்திலிருந்தும் விடுபட்டு தூய்மை அடைகிறான். அவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு முன்னேறுகிறான். ஞானிகள் எல்லா விதமான மனிதர்களையும் விலங்கினங்களையும் மற்றும் தாவரங்களையும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் சமமாக பார்க்கின்றனர். अर्जुनोवाच सन्न्यासं कर्मणां कृष्ण पुनर्योगं च शंससि यच्छ्रेययेतयोरकं तन्मे ब्रूहि सुनिश्चितं. श्रीभगवानुवाच सन्न्यासकर्मयोगश्च निःश्रेयसकरावुभौ तयोस्तु कर्मसन्न्यासात् कर्मयोगो विशिष्यते. श्रेयस्स नित्यसन्न्यासी यो न द्वेष्टि न काङ्क्षति. निर्द्वैतो हि महाबाहो सुखं बन्धात् प्रमुच्यते. सन्न्यासस्तु महाबाहो दुःखमाप्तुमयो गतः. योगयुक्तो मुनिर्ब्रह्म न चिरेणाधिगच्छति. योगयुक्तो विशुद्धात्मा विजितात्मा जितेन्द्रियः. सर्वभूतात्मभूतात्मा कुर्विन्नपि न लिप्यते. ब्रह्मण्याधाय कर्माणि संगं त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत्रमिवाम्भसा. युक्तकर्मफलं त्यक्त्वा शान्तिमाप्नोति नैष्ठिकीम्. अयुक्तकामकारेण फले सक्तो निबध्यते. नादत्ते कस्यचित् पापं न चैव सुकृतं विभुः.
अज्ञानेनावृतं ज्ञानं तेन मुह्यन्ति जन्तवः ज्ञानेन तु तज्ज्ञानं येषां नाशितमात्मनः तेषामादित्यवज्ज्ञानं प्रकाशयति तत्परं तद्बुद्धयस्तदात्मानस्तन्निष्ठास्तत्परायणाः गच्छन्त्य पुनरावृत्तिं ज्ञानतिर्धूतकल्मषाः विद्याविनयसम्पन्ने ब्राह्मणे गविहस्तिनि शुनि चैव श्वपाके च पण्डिता समदर्शिनः। कृष्ण मुकुन्द मुरारे जय कृष्ण मुकुन्द मुरारे जय कृष्ण मुकुन्द मुरारे करुणासागर कमलनायक करुणासागर कमलनायक कनकाम्बरधारी गोपाला कनकाम्बरधारी गोपाला कृष्ण मुकुन्द मुरारे जय कृष्ण मुकुन्द मुरारे कालियमर्दन कंसनिसूदन कालियमर्दन कंसनिसूदन कमलायदनयना गोपाला कमलायदनयना गोपाला कृष्ण मुकुन्द मुरारे जय कृष्ण मुकुन्द मुरारे गोपीजन मन मोहन स्वाभग गोपीजन मन मोहन स्वाभग कुवलयदल नीला गोपाला कुवलयदल नीला गोपाला कृष्ण मुकुन्द मुरारे जय कृष्ण मुकुन्द मुरारे जय कृष्ण मुकुन्द मुरारे।